எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற தம்பதியருக்கான ஒரு சின்ன பூஜை முறையும் அப்புறம் மந்திரத்தையும் சொல்லி காமிக்க போகிறேன். இந்த குழந்தை செல்வம் கிடைக்காமல் நிறைய பேர் இப்போது தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாம் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் நீர்க்கட்டி கர்ப்பப்பையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால குழந்தை பேர் தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கு. குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தாமதமானால் அதில் நமக்கு மலட்டுத்தன்மை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. மலட்டுத்தன்மை என்பது பார்த்திங்கன்னா எந்த பெண்ணுக்கும் கிடையாது. அது ஒரு டாபிக் தனியாக இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் இந்த பூஜையை பற்றி இப்போ சொல்லிடுறேன். இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணலான்னா, பூஜை அறையில் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அங்கே குழந்தை கிருஷ்ணர் படம் இருந்தால் அது வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை விட உத்தமம், தாயுடன் இருப்பார் இல்லையா, அப்படியே தாய் யசோதை குழந்தை கிருஷ்ணரை மடியில் அரவணைச்சு வச்சுருப்பாங்க, கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த படத்தை வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கு பூ சாத்திக்கோங்க. நல்ல மனமுள்ள பூ சாத்திக்கோங்க. நைவேத்தியமாக பால், பழங்கள், இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம ஒரு ஆசனம் விரித்து, ஆசனம்னா ஒரு சின்ன பாய் வரும் இல்லையா, நம்ம பூஜை செய்கிறதுக்குன்னு தர்பை புல் ஆசனம் வருது, கோரைப்புல் ஆசனம் எல்லாம் வருது. அதில் உட்காந்துக்கிட்டு நம்ம மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ரொம்ப சுலபமான மந்திரம்தான். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா 1,25,000 முறை சொல்லணும். துளசி மணி மாலை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு துளசி என்பது மிகவும் பிடிக்கும். அதனால் செய்யப்பட்ட மாலையை வைத்து நம்ம அவருக்கான மந்திரங்கள் சொன்னோன்னா அந்த மந்திரங்கள் சீக்கிரமாக நடைபெறும். எத்தனையோ மந்திரங்கள் இருந்தால் கூட நான் உங்களுக்கெல்லாம் சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரத்தை தான் தேர்ந்தெடுத்துட்டு சொல்கிறேன். இந்த மந்திரத்துக்கே பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரம் ஒரே வரியில் தான் இருக்குது. ஓம் நமோ பகவதே ஜகத் பிரசுதையே நமஹ. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே ஜகத் பிரசுதையே நமஹ. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே ஜகத் பிரசுதையே நமஹ. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லிட்டு வாங்க. இப்போது இந்த 1,25,000 முறை சொல்லணுமா அப்படின்னு மலைப்பாக இருக்குது இல்லையா, ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அந்த துளசி மணி மாலை எடுத்துக்கோங்க. அதில் 108 மணிகள் இருக்கும் எண்ணிக்கையில். அந்த துளசி மணி மாலையில் ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லிட்டு வாங்க. அது போதும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு ஒரே அடியாக உட்காந்து சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல. காலையில் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 5:30 to 7 சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். மாலையில் சூரியன் மறைந்த பின்னாடி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது நடுவில் இயற்கை உபாதையாக பெண்களுக்கு அந்த 5 நாட்கள் வந்துருச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த 5 நாட்கள் எப்போவுமே எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் 10 நாள் சொல்லி அந்த 5 நாட்களை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கணக்கு எடுத்துக்க வேண்டாம். 1, 2ன்னு 11ஆவது நாள் 6ஆவது நாள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். இப்படி 1,25,000 முறை மந்திரங்களை சொல்கிறதுக்கு நடுவுலையே கூட உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம். ஆனால் கூட பார்த்திங்கன்னா அந்த 1,25,000 முறை முடிச்சிருங்க. நீங்கள் கன்சீவ் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிறுத்தாதீங்க. அப்புறம் இன்னொன்றும் செய்யணும். அஸ்வகந்தா பவுடர்னு ஒன்று வருது. அது சுத்தமான அஸ்வகந்தா பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம viha.online கிடைக்கும். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த பவுடரை வாங்கிட்டு தினமுமே இரவு நேரத்தில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் கலந்து நல்லா அதை குடிச்சிருங்க. ஏன்னா கரு தங்குச்சுன்னா கூட அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இன்னொன்று, அந்த கரு உருவாகிறதுக்கு ஸ்ட்ராங்காக கருப்பையை உருவாக்கும். மனைவி அஸ்வகந்தா குடித்தா கணவன் என்ன குடிக்கணும்னா ஓரிதழ் தாமரைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் பவுடர் நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் நம்ம viha.online. ஓரிதழ் தாமரையை வாங்கிட்டு அதுவும் பவுடர் பாலில் கலந்துக்கிட்டு இரவு நேரங்களில் கணவன் குடிக்கணும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் பால் ஒரு நாளைக்கு 2-3 தடவை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எலுமிச்சை சாறு இல்லைன்னா இளநீர் கூட குடிச்சிக்கலாம். இப்படி இந்த அஸ்வகந்தாவும்
இந்த ஓரிதழ் தாமரையும் குடித்தா கட்டாயம் குழந்தை உருவாகும், அது ஒன்று. இன்னொன்று, இந்த மந்திரங்கள் இந்த பூஜை சேர்ந்ததுன்னா கட்டாயம் குழந்தை பேரு உருவாகும். இந்த பூஜையின் மூலமாக உங்களுக்கு பலன் கிடச்சிதுன்னா உடனே சொல்ல வேண்டாம், ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதை படிச்சுக்கிட்டு நிறைய பேர் பயன் பெறட்டும். ஏன்னா இப்போ பர்சனலாக ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்க, நான் இந்த இதை சொன்னேன், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இதை செய்து ஒரு 3 மாதம் கன்சீவ் ஆன பின்னாடி, நல்ல ஸ்ட்ராங் ஆன பின்னாடி எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5 மாதமோ 6 மாதமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இந்த குழந்தை செல்வத்திற்கான வழிமுறைகளையும் மந்திரத்தையும் சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.